Hi children, இன்னைக்கு வந்து 10th chapter differential calculus exercise 10.3 first sum என்னன்னு பார்ப்போம். First sum என்ன கொடுத்திருக்காங்க? Y is equal to x square plus 4x plus 6 whole power 5. So இந்த மாதிரி given function கொடுத்திருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹோல் பவர்ல இருந்ததுன்னா நாம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது differentiation of x power n whole x power n-ங்கிறதுக்குள்ள ஃபார்முலா n x power n minus 1. ஸோ இப்போ இங்கே நீ என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு போடுறோம். அப்போ இந்த y வந்து y டேஷ்னு மாறும். இந்த ஈக்குவல் டு சைடில் என்ன இருக்குன்னா ஹோல் பவர் 5. எப்போவுமே ஹோல் பவர் 5 வந்தால் x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x பவர் n-ஓட ஃபார்முலா என்ன? n x பவர் n minus 1. அப்போ இந்த இடத்துல n-ங்கிறது 5, அப்போ 5 ஃப்ரண்ட்ல வந்து அந்த பவர்ல 5 ஒன்னு ரெடியூஸ் பண்ணணும். இப்போ பிராக்கெட் x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6 ஹோல் பவர் 4 அப்படின்னு ஆயிடும். 5 மைனஸ் 1 4. இப்போ நாம பவரை தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், ஆனா உள்ள இருக்கிற எக்ஸை இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணல. அப்போ என்ன பண்ணணும்? இன்சைட் த பிராக்கெட் என்ன இருக்குதோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6 ஹோல் பவர் டேஷ் அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டேஷ் கொடுத்த இடத்த என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? ஆல்ரெடி 5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6 ஹோல் பவர் 4 இன்டு இந்த டேஷோட மீனிங் இதுக்குள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுனா n x பவர் n மைனஸ் 1 பவர் முன்னால வந்து பவர்ல ஒன்று குறையணும். அப்போ பவர் இந்த பவர் வேல்யூ ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா 2x ஆயிடும். நெக்ஸ்ட் பிளஸ் 4 டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நமக்கு ஆன்சர் 1ன்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 1. அப்போ அந்த 4 அப்படியே இருக்கும். எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 பிளஸ் இந்த 6 அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதோட டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட ஆன்சர் 0. அப்போ ஃபைனலாக நம்ம ஆன்சர் எழுதலாம் 5 இன்டூ x square plus 4x plus 6 whole power 4 into 2x plus 4 into 1 வந்து 4. bracket close பண்ணிடலாம். இதுதான் இந்த கொஸ்டினோடைய ஆன்சர். தேங்க்யூ.